Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிகாரிகளை அலறவிடும் தமிழ்நாட்டு விவசாயியின் மகள். நாட்டோட ஊழலை தடுக்கிற விதமா தார் சாலையில அமர்ந்து தானே பார்த்து கணக்கெடுக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. தூத்துக்குடி மக்களுடைய நம்பிக்கையா திகழக்கூடிய இந்த பெண் IAS யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த IAS ஆன ஐஸ்வர்யா ராமநாதன் அப்படின்றவங்க ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட கடுமையா படிச்சு உழைச்சு UPSC தேர்வுல முதல் அட்டம்ப்ட்ல இவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம். அப்பா ஒரு விவசாயி, ஒரு எளிமையான சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து IAS அதிகாரியா ஆகி இப்போ பலருக்குமே நன்மை செய்யணும் அப்படின்ற குறிக்கோளோட இவங்க இருக்காங்க. சோ இவங்க ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில தான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு IAS ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடினமான உழைப்புக்கு பின்னாடி அவங்களுடைய அம்மா அப்பா, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அக்காவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமாவும் பல கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய கரியரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க இந்த IAS அதிகாரி ஆகிறதுக்கு முன்னாடியே பல இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஒரு அதிகாரி இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லியாமா, ஆனா அப்போ அவங்க படிச்சிருந்தா தானே தெரியும் அப்படின்னு சொன்னப்போ இவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தேர்வுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் பத்தி யோசிக்காம தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் தன்னுடைய கனவுகளை பத்தியுமே யோசிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க தூத்துக்குடியோடைய அடிஷனல் கலெக்டராகவும் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கரெக்டா போஸ்டிங்ல ஜாயின் பண்ணும்போது தூத்துக்குடியில அப்போ கனமழை பெஞ்சிட்டு இருந்த நேரம், ஊர் முழுக்க வெள்ளம் இருந்தது. அந்த டைம்ல களத்துல இறங்கின இவங்க பல கடினமான சூழ்நிலையும் சமாளிச்சிருக்காங்க. மக்களுக்கு உதவுற வகையில பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்களா அப்படின்னா, நீங்க மெரிட்ல படிச்சுதான் காலேஜ்ல சேரணும், நாங்கெல்லாம் ஃபீஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாமா. அதனாலேயே கஷ்டப்பட்டு மெரிட்ல படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. சோ ஐஸ்வர்யாவுடைய ஒரு முக்கிய நோக்கமா இருக்கிறது என்ன அப்படின்னா, மக்களுக்காக சேவை செய்யணும், மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் எடுத்துட்டு போய் அதிகாரிகள் கிட்ட சொல்லணும், அவங்களுக்கான தீர்வை நான் கொடுக்கணும், அதுக்கேத்த மாதிரி தான் நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய வீடியோஸ் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. டாப் 3 ரேங்க் எடுடா. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி காட்டுங்க. நான் ஒரு டாஸ்க் தரேன், எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிட்டு அதை ஷேர் பண்ணு வீடியோவில். ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட் வருது. அப்புறம் படிடா பரமா, அதுமாதிரி நிறைய கமெண்ட் வருது. என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நான் என்ன எல்லாம் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து இப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் 12th ஸ்கூல். It's sponsored by Bimoto mobile app. Thank you friends.